இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் அகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் நினைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு வணக்கம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 822வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். 512வது குறள் இவ்வாறு சொல்கின்றது: வாரி பெருக்கி வளப்படுத்து, ஒற்றனை ஆராய்வான் செய்க என்கின்ற வகையில் இந்த குறள் அமைந்துள்ளது. செல்வம் வருவதற்குரிய வழிகளை பெருக செய்து, அதனால் தன்னை வளமைப்படுத்திக் கொண்டு மேலும் தகுந்தவற்றை ஆராய்பவனே செயலை செய்பவனாக பரிணமிக்கின்றான் என்று புலியூர் கேசிகன் அவர்கள் உரையாக கொடுத்துள்ளார்கள். பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் என்று மு. வரதராசன் அவர்கள் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருள் வரும் வழியை விரிவாக்கி வந்த பொருளால் மேலும் செல்வத்தை வளர்த்து, அப்போது அதனாலும் வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கக்கூடியவன் பணியாற்றுக என்று சாலமன் பாப்பையா அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார். வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறன் உடையவன் என்று கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆம், வாரி என்ற சொல் எப்பொழுதுமே ஒரு பெருக்கத்தை, அடுத்த படிநிலை நோக்கிய உயர்வினை எப்பொழுதும் குறிப்பிடக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த தொகுப்பின் சிந்தனைகளை இந்த வாரம் முழுக்க சிந்திக்க இருக்கின்றோம். அதன் முதல் படிநிலையாக தமிழகத்தில் மாபெரும் தமிழ் கனவாக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளாகிய இன்று அண்ணாவின் படைப்புலகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு தம்பி திருச்சி கோபாலசாமி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை இன்று நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார். அன்பு தம்பி கோபால்சாமி அவர்களுடைய மொழி வளம் என்பது இனிமை நிறைந்த ஒன்றாக மட்டும் நின்று விடாமல் கருத்தாழம் மிக்க தமது பார்வையினை எப்பொழுதுமே செவ்வனே விதைப்பவர்களுள் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் ஆளுமையாக அறியப்படுகின்றார். மேலும் வழக்கறிஞர் பணி தமதாக இருந்தாலும் தமிழை வளர்க்கும் பணியிலும் தமது ஆர்வத்தை நிறைய செலுத்தி வருகின்றார். தமிழ் அன்னை இவரை ஆட்கொண்டு நிறைய தமிழார்ந்த
மன்றங்களின் செயற்குழுவில் அங்கத்தினராக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் நிகழ்த்தி வருபவர். மேலும் வானொலியின் நிகழ்வாளராகவும் தம்மை பரிமாற்றம் செய்து இனிய நினைவுகளை, நிகழ்வுகளை மக்களுக்கு பரிசளிப்பதிலும் வல்லவராக இருக்கக்கூடியவர். இத்தகைய சிறப்புமிக்க அன்பு தம்பி கோபால்சாமி அவர்கள் இன்று தமிழகத்தின் சிறப்புகளுள் ஒருவராக விளங்கக்கூடிய அண்ணாவின் படைப்புலகம் சார்ந்த அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே வழங்க வந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாரி என்ற தொகுப்பின் கீழ் அண்ணாவின் படைப்புலகம் என்ற தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம், நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழிக்கு காவல் என்பார், அரசியல்வாதி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழகாக பேரறிஞர் அண்ணா பற்றி குறிப்பிட்டிருப்பார். அந்த கவிதை வரிகளை முன்வைத்து தொடங்குகிறேன். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்றைய தினம் அண்ணாவினுடைய படைப்புலகம் என்கின்ற தலைப்பில் பேசுவதாக கூறியிருந்தேன். இந்த தலைப்பை நான் கொடுத்த போது அண்ணாவினுடைய படைப்புலகம் பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே கொடுத்து விட்டேன். அதன் பிறகுதான் யோசித்தேன், அண்ணாவினுடைய படைப்புலகத்தை 50 நிமிடங்களில் பேசி முடித்து விட முடியுமா என்று யோசித்தேன். அது இயலாத காரியம்தான், இருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும், என்னால் இயன்ற மட்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடோடு துவங்குகின்றேன். அண்ணாவினுடைய படைப்புலகம் என்று வருகிற போது நிறைய கதைகள், சிறுகதைகள் என்று அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை ஒரு பட்டியலாகவே கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டியல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுகதைகளா 117 சிறுகதைகள் எழுதியிருக்காரு பேரறிஞர் அண்ணா. புதினங்கள் 6, குறும்புதினங்கள் 3 எழுதியிருக்காரு, நாடகங்கள் 15 எழுதியிருக்காரு, ஓரங்க நாடகங்கள் 75 எழுதியிருக்காரு, கடிதங்கள் 219 எழுதியிருக்காரு, கவிதை தொகுப்பாக 1 வெளியிட்டிருக்காரு. இப்படி பல படைப்புகளை அண்ணா அவர்கள் படைச்சிருக்காங்க. அவர் பல வகையான படைப்புகளை படித்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு படைப்புகளிலும் ஒவ்வொரு வடிவங்களையும் எடுத்துக்கிட்டாலும் கூட தன்னுடைய கருத்திற்கான களமா அதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மக்களிடத்துல எந்த கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அண்ணா நினைக்கிறாரோ அதற்கு தகுந்த வடிவங்களாக அவர் பல வடிவங்களை கையாண்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய படைப்புகளாகத்தான் அவருடைய படைப்புகள் இருந்தாலும் கூட அறியாமையிலும் ஆங்கிலேய ஆட்சியிலும் அடிமைப்பட்டு கிடந்த தமிழக மக்களை தட்டி எழுப்பக்கூடிய வகையில அண்ணாவினுடைய படைப்புலகம் அமைந்தது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று, பகுத்தறிவு கருத்துக்கள், விடுதலை வேட்கை, தமிழரினுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய சிந்தனைகளை உள்ளடக்கியதாக அண்ணாவினுடைய படைப்புலகம் விரிவடைந்து காணப்படுகிறது. தமிழ் உரைநடை வளர்ச்சியில அண்ணா உணர்ச்சி மிக்க படைப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்னு பல கொடுத்திருந்தாலும் உணர்ச்சி மிகுந்த அந்த உரைநடை வளம் மிக்க அந்த படைப்புகளை அண்ணா தனக்கே உரிய பாணியில ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமூக நலனா இருக்கட்டும், சமூக முன்னேற்றமா இருக்கட்டும், அதனுடைய அடிநாதமாகத்தான் அண்ணாவினுடைய படைப்புகள் அமைந்திருக்கிறது. அண்ணாவினுடைய படைப்புலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிச்சவங்க மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடிய அல்லது அவங்க மட்டுமே ரசிக்கக்கூடிய வகையில அமைந்ததாக இருக்காது.
பாமரர்களும் அறிந்து கொள்ள வகையில அண்ணா அவருடைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. பாமரருக்கு எந்த வகையில புரியும், அவர்களுடைய அவர்களும் ரசிக்கும்படி அவர்களிடத்திலையும் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற வகையில தன்னுடைய படைப்புலகத்தை அமைச்சுக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா. அவருடைய படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து படித்தவர்களுக்கான அந்த இலக்கிய நயமும் இருக்கும். அதே நேரத்துல பாமரர்களுடைய பேச்சு வழக்கு சொற்களையும் தன்னுடைய படைப்புகள்ல கையாண்டிருப்பார். ஒரு 60% புலவர் தமிழ்னு சொல்லக்கூடிய படித்தவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தமிழ் இருந்துச்சு அப்படின்னா, 40% வந்து பாமரர்கள் படிக்கக்கூடிய வகையில பாமரர்களுடைய பேச்சு வழக்குல அமைந்த அந்த கருத்துக்கள் அமைந்ததாக அண்ணாவினுடைய படைப்புலகம் இருந்தது. அண்ணாவினுடைய உரைநடை அந்த இலக்கியத்தினுடைய பயனா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, எளிய மக்கள் பாமரர்கள் வந்து படித்தவர்களுடைய தமிழை அறிந்து கொள்ளுகிற விதமாகவும், அதே நேரத்துல படித்தவர்கள் இடத்துல பாமரர்களினுடைய அந்த பேச்சு வழக்கை இலக்கிய தரத்தோடு கொண்டு சேர்த்த ஒரு படைப்பாகவும் அண்ணாவினுடைய படைப்புலகம் திகழ்ந்திருக்கு அப்படின்னு நான் கருதுகிறேன். அண்ணாவினுடைய உரைநடைகள் கவிதை நயம் மிக்கதாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அண்ணாவை பத்தி நான் சொல்லி தமிழகம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள்ல ஒன்று அப்படின்னு கூட ஐயா ஆரோக்கியப்பட்ட ஐயா பேசுகிற போது கூட சொன்னாரு, அண்ணாவே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த அளவுக்கு அண்ணாவினுடைய உரைநடையாக இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ணா வந்து மற்றவர்களுடைய கருத்துக்களை புண்படுத்தாத வகையில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அண்ணா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு காவி கட்டாத ஹிந்து, சிலுவை அணியாத கிறிஸ்தவன், குல்லாய் அணியாத இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்வார் அண்ணா. அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னவர். ஏழையினுடைய சிரிப்புல இறைவனை காணலாம்னு சொன்னவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு பல சிந்தனைகளை அண்ணா அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிச்சார். தன்னுடைய படைப்புகள்லையும் அதை கொண்டு வந்தார். அதை தாண்டி தன்னுடைய பேச்சுகள்லையும் அதை பதிவு செஞ்சார். அவருடைய படைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா, மடல் இலக்கியம் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா வந்து தம்பிக்கு வரைந்த நிறைய கடிதங்கள் வந்து தெரியும். அந்த மாநாட்டு மடல்கள், தேர்தல் மடல்கள், அழைப்பு மடல்கள், அறப்போருக்காக அழைக்கக்கூடிய அந்த மடல்கள்ல கூட ஒரு கவிதை நயத்தை கையாண்டிருப்பார் பேரறிஞர் அண்ணா. பட்டப்பகலில் அப்படின்னு ஒரு தலைப்புல அவர் எழுதுறாரு. அதுல வந்து ஒரு அழகியினுடைய வருகையை வர்ணிக்கக்கூடிய ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு. அதுல எப்படி சொல்றாரு அப்படின்னா, குழந்தையை இடுப்பிலேற்றி, குளிர்மதியை கண்ணேற்றி, மலருக்கு மனமூட்ட கூந்தலிலே தானேற்றி, மையூட்ட கண்ணால் மையலூட்டும் பருவத்தால் அவ வருகிறார் அப்படிங்கிறத, அவன் வரும்போது வானகத்திலும் வையகமே சிறந்ததென வாயால் மொழியால் கண்வழியே உணர்த்தி காளையர் நெஞ்சிலே கனலேற்றி நடக்கின்றாள் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு கவிதை நயத்துல உருவகப்படுத்தியிருக்காரு. அதை ஊமைப்படுத்தியிருக்காரு பாருங்க. எந்த அவங்க எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னா, குளிர்மதியை கண்ணேற்றியவளா இருக்கா. அந்த அந்த கண்கள்ல வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த நிலவை போன்ற, இங்க கண்களுக்கு அந்த நிலவை ஊமைப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி மலர்களுக்கு மனமூட்டுவதற்காக அவ கூந்தல்ல சூடியிருக்காளாம். மலர்களே மனமானது, அந்த மலர்களுக்கே மனமூட்டக்கூடிய வகையில கூந்தல்ல சூடியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா கவிதை நயத்தோட எழுதக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா. உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அதற்கு தகுந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதுல அண்ணாவுக்கு நிகர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பா அவருடைய பணிகளை செஞ்சிருப்பாரு. அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படின்னு எடுக்கிற போது நகை, அழுகை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகைன்னு எல்லா நயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படைப்புகளா அண்ணாவினுடைய படைப்புகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலான அந்த உறவுமுறை வெளிப்பட்டா தந்தையினுடைய உயிருக்கும் ஆபத்து, வேலைக்கும் ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழலை பதிவு செய்கிறார். அதை வந்து தன்னுடைய எழுத்துக்கள்ல அண்ணா கொண்டு வர்றாரு. எப்படி அப்படின்னா, வேதனை நாளுக்கு நாள் வளர்ந்தது, வெளியே சொல்ல முடியாததால் வேதனை இதயத்தையே
பீத்து பீத்து தின்ன தொடங்கியது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த இடத்துல வந்து ஒரு வேதனை மிகுந்த அந்த இதை வந்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா வெளிப்படுத்தியிருக்கார் பேரறிஞர் அண்ணா. அப்புறம் அண்ணாவினுடைய எழுத்து அந்த படைப்பெல்லாம் பார்த்தோம்னா சில இது வினா விடை அமைப்புல இருக்கும். ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றதா இருக்கும். கழகத்தை உனக்கு பிடிக்கும் அல்லவா தம்பி அப்படின்னு கேட்பாரு. கழகத்தோடு நீ இணைந்திருக்கிறாய் அல்லவா, எதற்காக? உன்னுடைய வாழ்வுக்காகவா, இல்லை நாட்டை வாழ வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய அந்த வினாவிடை அமைப்புல சில படைப்புகள், சில இலக்கியங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் படைத்திருப்பார். அண்ணா அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவுக்கு வர்றது அடுக்குமொழி பேச்சுதான். அண்ணா எல்லோரும் சொல்லக்கூடிய நிகழ்வு தான். அண்ணா ஒரு முறை சுருக்கமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்த போது, இரவு 10:30 ஆன போது சுருக்கமா தன்னுடைய பிரச்சாரத்தை செஞ்சாருன்னு நிறைய பேர் மேற்கோள் காட்டுகிற ஒரு விஷயம் அப்படின்னா, மாதமோ சித்திரை, மணியோ 10:30, தழுவுவதோ நித்திரை, மறக்காமல் இடுவீர் முத்திரை அப்படின்னு சொல்லி அடுக்கு மொழியில அண்ணா பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அடுக்குமொழி வசனங்கள் வந்து அண்ணாவினுடைய படைப்புகள்லையும் வெளிப்படும். அவருடைய எழுத்துலையும் வந்து அடுக்குமொழி அந்த கையாண்டிருப்பார் ரொம்ப அழகா. அது மட்டும் இல்லாம அடுக்குமொழி சொற்கொடல் கையாளுகிறது மட்டும் இல்லாம பேசுறது மாதிரியே அண்ணா எழுதக்கூடிய படைப்புகள் இருக்கும். ஒரு நெடுந்தொடர்களாக எழுதக்கூடியவர் சில நேரங்கள்ல அண்ணா எழுதியிருப்பார். ஒரு முறை அண்ணா இப்படி எழுதுறார், வீரர்கள் அப்படின்னு தொடங்கி அந்த படைப்பில் எழுதுறார், வீரர்கள் விடுதலை போர்ப்படையில் நின்று தாயகத்தின் மீது பூட்டப்பட்டுள்ள தனைகளை களைந்து தூளாக்கி ஆற்றலுடன் போரிட்டு நிற்கும் வீரர்கள் மாற்றாரின் எதிர்ப்பையும் வீரர்களையும் அவர்களுடைய பொல்லாங்கு மொழிகளையும் துச்சமென கருதி உள்ளத்து உறுதியோடு நின்று எடுத்துக்கொண்ட செயல்களிலே உறுதியோடு நெஞ்சில் நிறைந்திருக்கும் லட்சியத்திற்காக அரும்பாடுபட்டு அடக்குமுறைகளை ஏற்று நிற்கிற மறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடர் அங்க வீரர்கள்ல தொடங்கி மறவர்கள்னு முடிச்சிருப்பாரு. ஒரு நீண்ட நெடுந்தொடர்களாக சில நேரங்கள்ல அண்ணா அவருடைய படைப்புகளை கொடுப்பார். அதே போல சில நேரங்கள்ல பிறமொழியினுடைய கலப்பு அண்ணாவினுடைய படைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய நாடகங்களாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், புதினங்களாக இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், அவர்களுடைய வாழ்வியல் சூழல், அவர் வந்து மிகப்பெரிய யாரை அவருடைய கதை மாந்தர்களா கொண்டிருப்பார் அப்படின்னா, எளிய மக்களை அவருடைய கதை மாந்தர்களாக கொண்டிருப்பார். அப்ப அவங்க பேசக்கூடிய சூழல், அவர்களுடைய அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், இதெல்லாம் பொறுத்து அவருடைய படைப்புகள்ல சில நேரங்கள்ல அந்த கதை மாந்தர்களை பொறுத்து சில பிறமொழி கலப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல படைப்பு அப்படின்னு வரும்போது உவமை ரொம்ப முக்கியம். உவமைகளை மிகச்சரியா ரொம்ப எல்லோரும் ரசிக்கும்படி பேரறிஞர் அண்ணா கையாளுவார். ஒன்றும் இல்லை, சாதுவா இருக்கவன் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல வீரனாகவும் இருக்கிறான். இதுதானே செய்தி. இந்த செய்திய அண்ணா எப்படி ஒரு ஓமையோட சொல்றார் அப்படின்னா, ஒகேனக்கல் அருகில ஆடு தாண்டும் காவிரியாக இருக்கிற காவிரி பின் அகன்ற காவிரியாக பாய்வதை போல சில இடங்கள்ல சாதுவாக இருக்கிறவன் சில இடங்கள்ல கோபக்காரனாக சினத்தை வெளிப்படுத்துபவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஓமைப்படுத்திப்பார். ஒரு சாதுவா இருக்கவன் கோபமா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு, காவிரி ஆடு தாண்டுற அளவுல சின்னதா இருக்கு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துக்கு போகும்போது அகண்ட காவிரியா பாயுது இல்ல, அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல சாதுவா இருக்கவன் இன்னொரு இடத்துல கோபக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை கையாண்டிருப்பார். இன்னொரு ஓமை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தம்பிகள் இடத்துல அவர் பேசுகிற அந்த கடிதங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எஃகு தயாரிக்க வேண்டிய முயற்சி மிக பெரியது. இரும்பை காய்ச்சி ஊட்டமும் அழுத்தமும் கொடுத்து ஏற்றினால் உறுதியான எஃகு கிடைக்கும். அது வளையாது, எளிதிலே முறியாது. அப்படி எதையும் தாங்குகிற இதயம் வேண்டும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்சியங்களை எளிதில் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை கையாண்டிருப்பார். அண்ணா அப்படின்னு சொல்லுகிற போது மடல் இலக்கியம், அந்திக்கலம்பகம் மாதிரியான படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகுக்கு கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். மடல் இலக்கியம் அப்படின்னு வருகிற போது தம்பிக்கு கடிதங்கள் அப்படின்னு நிறைய செய்திகளை செய்தித்தாள்கள்லையும் வார இதழ்கள்லையும் அண்ணா எழுதியிருப்பார். அந்திக்கலம்பகம் அப்படின்னா ஓய்வு நேரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒன்னா கூடி
சில நேரங்கள்ல ஊர் செய்திகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு இலக்கியமா அமையக்கூடியது. அந்த பெண்கள் அரசியல் போக்கு, பகுத்தறிவினுடைய அந்த சிந்தனை, அப்புறம் இன்னைக்கு அந்த அறிவார்ந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை மாந்தர்கள் அவங்கள வச்சு அந்திக்கலம்பகம் எழுதியிருப்பார். அதுல அவருடைய கதாபாத்திரங்களுடைய பெயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனோன்மணி, பொன்னி, வடிவு, பட்டு, இப்படி கதாபாத்திரங்கள் படைச்சு அந்த பெயர்களோட அந்திக்கலம்பகங்கள்ல உலவ விட்டிருப்பார். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஊரார் உரையாடல்கள் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் எழுதியிருப்பார். இதுல திண்ணை குளக்கரைகள்ல உட்கார்ந்து ஆண்கள் பேசுவாங்க இல்லையா, அவர்களும் அரசியல் போக்குகள், அரசியல் சிந்தனைகள்ல பேசுவதா அந்த எளிய மக்கள் பேசுகிற சிந்தனைகளா, எளிய மக்களினுடைய மொழிநடையிலேயே அண்ணா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இந்த இலக்கியங்கள் வாயிலா கொண்டு சேர்த்திருப்பார். அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முடிசூரார், வெட்டூரார் அப்படின்னு சொல்லிலாம் கதாபாத்திரங்களுடைய பெயர்களை படைச்சிருப்பார் பேரறிஞர் அண்ணா. எளிய நடையில அன்றாட விஷயங்களை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செய்திருப்பார் அப்படின்னாலும் கூட அதுல அரசியல் செய்திகளோடு சேர்த்து மக்களுக்கு தேவையான சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகளை விதைக்கக்கூடிய வகையில எழுதியிருப்பார். ரொம்ப அழகா ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, உலகத்தை தான் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருதுவார். அந்த செய்திகளை குமாஸ்தாவின் பெண் அப்படிங்கிற ஒரு படைப்புல பேரறிஞர் அண்ணா பதிவு செய்வார். எப்படி அப்படின்னா, உலகத்தை விட மிகச்சிறந்த புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறதா ஒரு கதாபாத்திரத்தை படைச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்தினுடைய வாயிலாகவே இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகமே நமக்கு பல பாடங்கள்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான் அப்படிங்கிற செய்தியை பேரறிஞர் அண்ணா பதிவு செஞ்சிருப்பாரு. அதை தாண்டி இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற போது, சமூகத்தினர் இருக்கக்கூடிய இந்த சமூகம் இந்த மக்கள்லாம் எப்படி பட்டவர்களா இருக்காங்க அப்படின்னா, கடல் இருக்கு இல்லையா, கடலினுடைய ஆழத்தை அறிபவர்களாக யாருமே இல்லையாம். அந்த அலைகளை கண்டு ரசிக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்காங்களாம். நெஞ்சோடு நெஞ்சு கலந்து நோக்கக்கூடிய உணர்வினர்களாக இல்லாம முலாம் பூசிய முகத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த உலகத்தை ஏமாற்றுவதுங்கிறது கெட்டிக்காரத்தனமே கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஏமாற தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டும் கேட்டும் போடும் பிச்சைகளில் மயங்கக்கூடிய இந்த உலகத்தின் மனப்போக்கில் மாறாத சமூகத்தினுடைய நிலையான வளமான பொருளாதார புரட்சியை தோற்றுவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாரதி பிஏ அந்த கதாபாத்திரம் பேசுறதா அண்ணா அவர்கள் அந்த படைப்புல கேள்வி எழுப்பியிருப்பாரு. அந்த பார்வதி பிஏ கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா சமூக பெண் போராளியா வடிவமைச்சிருப்பாரு. சமூகத்துல மாற்றங்களை ஏற்படுத்த துணிகிற ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை படைச்சிருப்பாரு. அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படின்னு வருகிற போது ஓரிரவு, ஒரே இரவுக்குள்ள நடந்து முடிகிற பல்வேறு நிகழ்வுகளினுடைய அந்த கதை தொகுப்பா அண்ணா அவர்கள் அதை படைச்சிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா காதல் இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு போலி காதல் இருக்கக்கூடிய ஒரு சில சாடல்கள் இருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய மனிதர், அவர் வேறொரு பெண்ணோட காதலிக்கிறாரு. அந்த பெண் தாயாகக்கூடிய அந்த நிலையில கைவிட துணிகிறார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவரா இருப்பார், அந்த பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்தவரா இருப்பா. அப்ப காதலிக்கும் போது அந்த அதை பார்க்காதவர்கள் திருமணம்னு வருகிற போது பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய அந்த கதாபாத்திரம் வாயிலா பதிவு செஞ்சிருப்பாரு. அப்புறம் வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு நாடகம் அண்ணாவினுடைய படைப்பு. இதெல்லாமே படமாக வெளிவந்த படைப்புகள். அது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்திதான். அதுல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு அந்த பணக்கார வர்க்கத்திற்கும் ஏழை வர்க்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை அண்ணா அந்த படைப்புல சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா அந்த அந்த பணக்காரனுடைய பையன் வேலைக்காரிய காதலிக்கிறதா இருக்கும். அப்ப அந்த பணக்காரர் சொல்லுவாரு, அது தோட்டத்துல பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு காட்சி வர்றதுல அதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த பெண்ணை டச்சு கிச்சு பண்ணிருந்தா சொல்லு, ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பி விட்டுடலாம், துரத்தி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வருவதா அதுல இருக்கும்.
இந்த இடத்துல ஏழை பெண்களினுடைய அந்த கற்பு நிலை அப்படின்னு வருகிற போது ரொம்ப எதைக்குமே ஒழுக்கத்தை விட்டு கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியை பதிவு பண்ணிருப்பாரு. அதை தாண்டி பணக்காரர்கள் அப்படின்னு வருகிற போது அவர்கள் குணத்திற்கு மரியாதை கொடுக்காமல் பணத்தை மதிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனா ஏழைகளாக இருக்கிற போது அவர்கள் ஒழுக்கத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணா இந்த படைப்புல பதிவு பண்ணியிருப்பார். அண்ணாவினுடைய எந்த படைப்புகள் எடுத்தாலும் கூட அது சமூகத்தில் மாற்றத்தை விதைக்கிற படைப்புகளாக இருக்கும். அதே நேரத்துல இந்த சமூகத்துக்கு தேவையான அறியாமையை அகற்றக்கூடியதாக, அறிவை புகட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை தன்னுடைய எழுத்தின் வலிமையால விதைத்திருப்பார் பேரறிஞர் அண்ணா அப்படின்னே சொல்லலாம். ஓரிரவு, வேலைக்காரி, நீதிதேவன் மயக்கம், சந்திரமோகன், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இந்த நாடகங்கள் எல்லாம் திரை வடிவம் கொண்டது. அதே போல அண்ணாவினுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அதுவே இலக்கிய வடிவமாக, இலக்கிய புத்தகங்களாக பதிவு செய்யப்பட்ட நூல்களாக வெளிவந்திருக்கு. தாழ்ந்த தமிழகமே, நாடும் ஏடும், தீ பரவட்டும், இந்த பெயர்கள்ல அண்ணாவினுடைய தலை சிறந்த பேச்சுக்கள் எல்லாம் நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அண்ணாதான் முதல்ல ஒரே இரவுக்குள் தொடங்கி ஒரே இரவுக்குள்ள ஓரிரவு அப்படிங்கிறத அந்த நாடகத்தை எழுதினவர். அது மட்டும் இல்லாம அரசியல்ல வந்தது பிறகு இலக்கியத்திலையும் பணியாற்றி கொண்டிருந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும்தான். அதே போல சொல்லணும் அப்படின்னா ஓரிரவிலேயே அண்ணா அவர்கள் சந்திரமோகன், அப்புறம் இந்த சந்திரோதயம், இந்த நாடகங்கள்ல எல்லாம் தானே நடித்து இயக்கியும் இருக்காரு. ஒரு சில நாடகங்கள்ல 3 கதாபாத்திரங்கள் ஏற்று கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடித்திருக்காரு. இப்படி நடிப்பாற்றல் மிக்கவராகவும் அண்ணா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதை தாண்டி அண்ணா அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்று வந்தாலும் சரி, அல்லது பொதுக்கூட்டங்களுக்கு சென்று வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் ஒரு தாள் எடுத்து அவருடைய அந்த நமக்கு இன்னைக்கு காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம்ல, அன்னைக்கு காலகட்டத்துல அவருக்கு அதாவது அரசியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய பணிகள், அலுவலக பணிகளுக்கு சென்று வருகிறவர்களுக்கே நிறைய மன அழுத்தம் இருக்கிற போது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த சூழல்கள்ல மன அழுத்தத்தை போக்கிக்கிறதுக்காக அண்ணா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரே ஓவியம் எல்லாம் வரைஞ்சு பார்ப்பாராம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்காக ஓவியம் வரைஞ்சு பாக்குறது, அப்புறம் சின்ன சின்ன ஜோக் எல்லாம் எழுதி பார்ப்பாராம். அப்படி அண்ணா எழுதின ஒரு ஜோக் என்ன அப்படின்னா, ஒரு சர்வரும் சாப்பிட போனவரும் பேசிக்கிற மாதிரி. இவர் கேக்குறாராம் சர்வரை கூப்பிட்டு, ஏன்பா வடை இவ்வளவு கேவலமா இருக்கு, அதுவும் சின்னதாவும் இருக்கே அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு சர்வர் சொல்றாராம், பின்ன என்னங்க, கேவலமா இருக்க விட பெருசா இருந்தா சாப்பிட முடியாதுல்ல, அதான் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வர் சொல்றதா சின்ன சின்ன ஜோக்குகள்லாம் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஓவியங்கள் அண்ணா கோபால்சாமி அவர்கள் பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்கலையான்னு தெரியல. யாருக்குமே கேட்கலமா? யாருக்குமே கேட்கல. நன்றிங்க. கேட்கலையா மேம்? கேட்கல. நடுவுல நீங்க ஜோக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. ஓகே மேம். அதாவது அந்த ஜோக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அண்ணா அவர்கள் சர்வரும் அவரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு ஜோக்கு தான் அது. ஹோட்டலுக்கு சாப்பிட போனவர் கேட்டாராம் சர்வர் கிட்ட, என்னப்பா வடை இவ்வளவு கேவலமா இருக்கு, அதே நேரத்துல சின்னதாகவும் இருக்கே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சர்வர் சொன்னாராம், பின்ன என்னங்க, கேவலமா இருக்க வடை பெருசா இருந்தா சாப்பிட முடியாதுல்ல, அதான் சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இப்படி சின்ன சின்ன ஜோக்குகள், அப்புறம் ஓவியங்கள் வரைகிற போது அவரு அவருக்கு பிடிச்சமான அந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சு பார்ப்பாராம் சின்ன சின்னதா. அந்த ஓவியங்கள் கூட இப்ப கூட சில இதுல கிடைக்குது அண்ணா வரைந்த ஓவியங்கள் கூட அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல.
அதை தாண்டி சிறைச்சாலைகளுக்கு செல்லுகிற போதோ அல்லது தன்னை சந்திக்க வருகிறவர்கள் வேற ஏதாவது சிறைச்சாலைகள்ல இருக்கும்போது அண்ணா என்ன கேட்பாராம், புத்தகங்கள் கேட்பாராம் படிக்கிறதுக்கு, அல்லது வெள்ளைத்தாள் கேட்பாராம். அங்க உட்காந்து சின்ன சின்ன அந்த மாதிரி ஜோக்குகள் எழுதுறது, அந்த ஓவியங்கள் வரைஞ்சு பார்க்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் அண்ணா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த போதும் செய்வார் அப்படின்னு. மீண்டும் உங்கள் குரல் கேட்கவில்லை. அண்ணா கவிதைகள் எழுதியிருப்பாரு. அந்த கவிதைகள்லாம் கவிதையா அப்படின்னு அண்ணாவுக்கே ஒரு சில நேரங்கள்ல சந்தேகம். கேக்குதா மேம்? இப்போ தொடருங்க. ஓகே மேம். அந்த அதெல்லாம் கவிதையா அப்படின்னே அண்ணாவுக்கு சில நேரங்கள்ல சந்தேகம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அண்ணாவே அதை சில இடங்கள்ல பதிவு செய்யறாரு. என்ன அப்படின்னா, எழுதுகின்றான் அண்ணன் என்று கவிதை என்று பரிவாலே எண்ணிடாதீர் உடன் பிறந்தோரே, உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா இது கவிதை அல்ல, புலவர் துணை கொண்டு கவிதையாக ஆக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார் அண்ணா அவர்கள். கவிதைகள் நிறைய கவிநயமா பேசினாலும் கூட, அதெல்லாம் வரி வடிவங்கள்ல கவிதைகளை எழுதினா கூட இது கவிதையே இல்லை, நான் எழுதுறதெல்லாம் புலவர் துணை கொண்டு கவிதையா ஆக்கிக்கங்க அப்படின்னு அண்ணா அவர்கள் அவருடைய கவிதைகள் குறித்து அவரே கூட நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. யார பாடக்கூடாது, எதை பத்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு சில செய்திகள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய படைப்புகள்ல நான் யார பாடுவேன், யார கோபால்சாமி, உங்களுடைய குரல் கேட்கல. அப்பப்போ விட்டு விட்டு கேக்குது. இன்னும் கொஞ்சம் இணையம் இருக்க இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு சொல் கேட்காம போயிடுது. ஓகே மேம், இணையம் இருக்க இடங்கள்ல இருந்தே பேசுறேன். அதாவது அண்ணாவினுடைய கவிதைகள் குறித்து சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா அவர்கள் அதை கவிதையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் யார பத்தி பாடணும், யார பத்தி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இந்த உலகத்துல 2 வர்க்கம் உண்டு. அதாவது தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் அப்படிங்கிற மாதிரியான வர்க்கம் உண்டு. இதுல நான் முதலாளி வர்க்கத்தை குறித்து பாடவே மாட்டேன். தொழிலாளி வர்க்கம் குறித்து, அவர்களுடைய நிலை குறித்து, அவர்களுடைய மாற்றம் குறித்து, அவர்களுடைய முன்னேற்றம் குறித்து தான் என்னுடைய படைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மொழிபெயர்ப்பு கவிதை மூலமாவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு. அதை தாண்டி அண்ணா மலரிடை குதித்துமே அப்படிங்கிற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு பாடலை எழுதியிருப்பார். அது மாதிரியான பாடல்கள் காவடி சிந்துல அமைந்த பாடல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் மீண்டும் உங்கள் குரல் அப்படிதான் விட்டு விட்டு கேட்குது. அண்ணாமலை ரெட்டியார் அவர்களுடைய காவடி சிந்துகள் ஒத்ததா இருக்கும் அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விட்டு விட்டு கேக்குது உங்களுடைய குரல். ஒரு முறை வெளியே போயிட்டு திரும்பவும் உள்ள வந்தீங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க. நிகழ்வை விட்டு வெளியேறிட்டு மீண்டும் இணைஞ்சிங்கன்னா சரியா இருக்கும். ஒரு சில நொடிகள் காத்திருக்கலாம். அவர் மீண்டும் இணைய சவால் இருக்கு, அவருக்கு மீண்டும் இணைவார்.
மீண்டும் தொடர்கிறேன். இணைய பிரச்சனைக்கு பொறுத்தளவுல அண்ணாவினுடைய படைப்புகள் குறித்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுல வந்து அண்ணாவினுடைய முதல் படைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போதுதான் இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை, அதனால வெளியே போயிட்டு திரும்ப இணைஞ்சிருக்கேன். அண்ணாவினுடைய முதல் கட்டுரை அப்படின்னு வருகிற போது மகளிர் கோட்டம் அப்படிங்கிற தலைப்பை எழுதினதுதான். அவருடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ. அதே போல குறும்பு தினம் அப்படின்னு வருகிற போது கோமலத்தின் கோபம் அப்படிங்கிறது. இப்படி அண்ணாவினுடைய படைப்புகள் குறித்து பேசிட்டே போலாம். நான் சுருக்கமா நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இணைய பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படின்னு வருகிற போது நிறைய செய்திகளை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பல இடர்பாடுகள் அப்படிங்கிறதுனால சுருக்கமா இப்படி இப்ப தொடர்ந்து முடிக்கிறேன். தெளிவா கேட்கறது மாதிரிதான் இருக்குது, நீங்க தொடருங்க. ஓகே மேம். அண்ணாவினுடைய காவடி சிந்து அந்த 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 செய்திகள் பத்திலாம் சொன்னேன் இல்லையா? அதுல வந்து அண்ணாமலை ரெட்டியாரினுடைய செய்தி அந்த கவிதைகள் ஒட்டினாப்ல அண்ணாவினுடைய படைப்புகள் இருக்கும். அதுல வந்து அண்ணா ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, மலரிடை குதித்துமே. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை ரெட்டியாரினுடைய காவடி சிந்து கழுகுமலை வர்ணனை வளம் பத்தி பேசக்கூடிய அந்த இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு கவிதை படைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மூசு வண்டு வாசமண்டு காவில் மொண்டு தேனை உண்டு மோகன முகாரி ராகம் பாடுமே மையலாகவே பெடையுடனே கூடுமே அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. அதை ஒத்ததாக இருக்கக்கூடியதா அண்ணாவினுடைய இந்த கவிதை வடிவம் இருக்கதா சொல்லுவாங்க. அதே போல ஹிந்துவும் முஸ்லிமும் ஒண்ணுன்னு சொன்னாரு. இங்கே மத சண்டைகள் ஏன்னு கேட்டாரு. இதுக்காக பார்ப்பன கோட்ஸை வந்து கொலை செய்ய துணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கக்கூடியதுல குலமும் ஒண்ணு கடவுளும் ஒன்று என்றேதான் ஓதணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு. கதை பாடல்களா நிறைய பதிவு செஞ்சிருப்பாரு. பதறினேன் பயந்தேன் நைந்தேன் அறம் இதுதானோ ஐயா, அருள் தரும் முறை இதுதானோ, சீலமோ சிவநெறியோ சிற்றின்ப கூடமோ இம்மாடம் தானும் காடுடை சுடலை பொடி கொண்டு கண்ணிலே தூவிடுதல் கற்றீர் நன்று கஷாயம் கட்டியதும் கட்டிலறை காண்பதற்கோ ஏன்தானோ இவ்வெளிவேஷம் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு ஒரு கவிதையில. புது கவிதைகளாகவும் நிறைய செய்திகள் வந்து அண்ணா பதிவு செஞ்சிருப்பாரு. அதுல ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, மனிதா நீ யாருக்கும் தலை வணங்காதே, நிமிர்ந்து நட, கைவீசி செல், உலகை காதலி, செல்வரை செருக்குள்ளவரை மதவெறியரை தள்ளி எறி, மனசாட்சியே உன் தெய்வம், உழைப்பை மதி, ஊருக்கு உதவு, உனக்கு எட்டாத கடவுளை பற்றி பிதற்றாதே, சிந்தனை செய், செயலாற்று அப்படின்னு அண்ணா அவர்கள் மனிதன் அப்படிங்கிற மொழிபெயர்த்துள்ள ஒரு கவிதையில பதிவு செஞ்சிருப்பார். அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படின்னு பேசுகிற போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே போல நிறைய அண்ணாவினுடைய படைப்புகள் திரைப்படங்களாகவும் வெளிவந்திருக்கு. திரைப்பட களங்களாக இருக்கட்டும், எந்த களங்களாக இருந்தாலும் அதை வந்து சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, மக்களுடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக அண்ணா அவர்கள் கையாண்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஊமை வந்து அண்ணா அவர்கள் சொல்லுவார். நிறைய ஊமைகளை கையாளுறதுக்கும் நிறைய செய்திகள் வந்து நான் முன்னாடியே சொன்னேன். தலைவர்கள், அதாவது எஃகு போல மனம் படைத்தவர்களாக எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அண்ணா அவர்கள் பதிவு செய்வார் அப்படின்னு சொன்னேன். எந்த படைப்புகளாக இருந்தாலும் அது இந்த சமூகத்தில் மாற்றத்தை விதைக்கிற படைப்புகளாக மாற்றி இந்த சமூகத்தில் நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடியதாக, சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய படைப்புகளை அண்ணா அவர்கள் படைத்திருக்கிறார்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான அற்புதமான உரை. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அண்ணாவின் படைப்புலகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஒரு அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக இனியதொரு தமிழில் வளமான மொழி நடையில் அற்புதமாக பகிர்ந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம்
தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். வாரி என்ற சொல் திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் செயல்களை, நமது ஒவ்வொரு விடயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி சிறந்த வகையில் இன்னும் மேன்மைப்படுத்தி செய்வதற்கான ஒரு சொல்லாக இந்த சொல் அமைந்துள்ளது. எப்பொழுதுமே சிறப்பான கருத்துக்களை நமது தளத்தில் பதியமிடக்கூடிய அன்பு தம்பி திருச்சி கோபால்சாமி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையை இன்று நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நாளை அசோக் மணி அவர்களுடைய புத்தக திறனாய்வு களத்தில் அற்புதமான ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தினை நாளை நமது தளத்தில் கேட்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழி தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணா அவர்களின் பிறந்த நாளையொட்டி அண்ணாவின் படைப்புலகம் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல கோபால்சாமி அவர்கள் நம்மோட நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. அந்த வகையில நாடகங்கள் எவ்வளவு எழுதியிருக்க, நாடகங்கள் கிட்டத்தட்ட 15 நாடகங்கள், புதினங்கள் 6, கடிதங்கள் 200க்கும் மேற்பட்ட கடிதங்கள், கவிதை தொகுப்புகள், சிறுகதைகள், இப்படி நிறைய அண்ணாவின் படைப்புகள் பத்தி நம்ம பேசலாம். அண்ணாவோட 40% படைப்புகள் பார்த்தோம்னா பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். மீதி 60 விழுக்காடு பார்த்தோம்னா புலவர் தமிழும் இருக்கும். படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் அனைவருக்கும் பற்றி சிந்தித்து எழுதக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது அண்ணாவுக்கு உண்டு. ஏன்னா அண்ணாவே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய உரைநடையும் சரி, பேச்சு, இது எல்லாமே சிறப்பா இருக்கும். மற்றவருடைய கருத்துக்களை அவர் புண்படுத்த மாட்டார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கக்கூடியவர். பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன், அதே சமயம் தேங்காயும் பிள்ளையார் சிலைக்கு உடைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவர். வினாவிடை பாணியில கூட எழுதுவார். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி அவர் எழுதும் போது அந்த கட்டுரையில கூட வினாவிடை பாணியில எழுதும் பழக்கமும் உண்டு. அடுக்கு தொடர், நீண்ட தொடர், உவமைகள், இதெல்லாமே அவருடைய படைப்புகள்ல இருக்கும். வேறு மொழி சொற்களும் இருக்கும். பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உலகமே ஒரு பல்கலைக்கழகம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓர் இரவு, வேலைக்காரி போன்ற பல படைப்புகள் திரைப்படங்களாகவும் வந்திருக்கு. அது ஒரே ஒரு இரவுல நடக்கிற கதையெல்லாம் முதல்ல கொண்டு வந்ததுன்னு பார்த்தா அறிஞர் அண்ணான்னு சொல்லலாம். அதுலயும் அந்த ஒரு வேலைக்காரியை காதல் செய்துவிட்டு அதற்கப்புறமா அது திருமணம்னு வரும்போது காதலிக்கிறதும், திருமணத்திற்கு பிறகு கைவிடுவது, இது எல்லாமே தவறு, சாதி பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேலைக்காரி ஆக இருக்கவங்க கிட்டயும் ஒழுக்கம் இருக்கும். அதாவது அந்த கதையில வர அந்த பெண்ணிடம் ஒழுக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய வசதி இல்லைனாலும் ஒழுக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்துட்டே வந்திருக்காரு. தொழிலாளர் வர்க்கத்துக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்திருக்கிறாரு. அவருடைய பேச்சுகளும் நூல்களாக வெளிவந்திருக்கு. அவர் நடிக்கவும் செய்திருக்கிறாரு. எப்பவுமே ஒரு பொது வாழ்க்கையிலேயே இருக்கும்போது நம்ம மனம் கொஞ்சம் சோர்வடையும். அந்த மாதிரியான சமயத்துல ஓவியம் வரைகிறது, நகைச்சுவை எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
அதுல ஒரு அழகா ஒரு நகைச்சுவையும் சொன்னாரு. வடை ஏன் இவ்ளோ நல்லாவே இல்ல, ஆனா இவ்ளோ சின்னதா வேற இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நல்லா இல்லாத வடை பெருசா இருந்தா இன்னும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில கூட தன்னை சந்திக்க வருபவர்களிடம் புத்தகம் கேட்டு வாசிக்கக்கூடிய பழக்கமும் உள்ளவர். உம் கவிதைகளும் நிறைய எழுதியிருக்காரு. குலமும் ஒன்று கடவுளும் ஒன்று, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற தன்னுடைய நிலைப்பாட்டில் கடைசி வரை உறுதியாக இருந்தவர் அறிஞர் அண்ணா. ரொம்ப அழகாக இன்று கோபால்சாமி அவர்கள் நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டே இருந்தாரு. இன்னும் சொல்ல மாட்டாரா, கேட்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ்ல கேட்டுட்டு இருந்தபோது கொஞ்சம் இணைய சவால் இருந்ததுனால கொஞ்சம் ஆஹ் சீக்கிரமாவே நிகழ்வை முடிச்சு கொண்டது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், இன்னும் வரும் சந்தர்ப்பங்களில் இன்னும் நிறைய தகவல்கள் பகிர்வார் என்று நினைக்கிறோம். மிக்க நன்றி கோபால்சாமி அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை முடிக்கவும். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு திருச்சி கோபால்சாமி அவங்க அண்ணாவின் பிறந்த நாளை இனிதா நம்ம கூட கொண்டாடினாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. அண்ணாவின் படைப்புலகம் பற்றி அனைத்தும் அற்புதமாக இருந்தது. அண்ணா அந்த எழுதிய அந்த ஜோக்கு அருமை, கவிதைகள், கட்டுரைகள், கற்பனைகள் அனைத்துமே அண்ணாவை இன்னைக்கு நினைவு கொண்ட ஐயாவுக்கு, கோபால்சாமி ஐயாவுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. அவர் இந்த சாப்பிட போகும்பொழுது வடை சின்னதாக இருக்குது பெரியதாக இல்லைன்னு அந்த அனுபவம் ஜோக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. சர்வர் சொன்ன அந்த விளக்கமும் அருமை. தேங்காயை பிள்ளையாருக்கு உடைக்க மாட்டேன் தத்துவம் அருமை. ஆனால் ஐயா அவங்க எவ்வளவோ முன்னெடுப்புகளை அப்போவே நமக்கெல்லாம் எடுத்து உணர்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் நம்ம கையில் எடுத்து 1-2 வாழ்ந்துட்டு வந்திருக்கோம்னா சொல்லணும். அருமையாக இருந்ததுங்க ஐயா. காலையிலேயே இந்த மாதிரி பகிர்வுகளை கேட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று எடுத்து செய்யணும். நிறைய நமக்குள்ளே இருக்கும், அது செய்யணும் இது செய்யணும், ஏதாவது ஒன்று எடுத்து அதை சக்ஸஸாக செய்து முடிக்கணும். இந்த மாதிரி ஊக்கத்தை கொடுத்து ஆக்கம் பெற வச்சதுக்கு நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள்,
நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சுஜாதா சஞ்சய்குமார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். அண்ணனோட உரை எப்பொழுதும் போலவே மிகவும் சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா அண்ணாவினுடைய எழுத்து அப்படிங்கிறது வெறும் எழுத்து மட்டும் கிடையாது. அண்ணாவினுடைய எழுத்து பத்தி நான் பேசும்பொழுது நான் ஒரு விஷயத்த குறிப்பிடுவேன். அண்ணாவின் எழுத்து என்பது ஒரு சீர்திருத்தம் அப்படிம்பேன். ஏன்னா அண்ணாவிற்கு முன்னாடி எழுதக்கூடிய எழுத்து அப்படின்னது இதிகாசங்களையும் பழங்கதைகளையும் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அண்ணா தான் முதலாக பாமரர்களுக்கும் கொண்டு போய் பகுத்தறிவு சிந்தனையை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனாரு. அதிலும் குறிப்பா அண்ணா தன்னுடைய எழுத்தை பற்றி சொல்லும்போது, பாடுகின்றான் அண்ணன் ஓர் கவிதை என்று பரிவாலே எண்ணி விடாதே உடன் பிறந்தோரே. தம்பிகளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய அண்ணன் பாடுறான், அவன் ஏதோ பெருசா பாட போடான்னு நினைச்சு ஆர்ப்பரிக்காத. சீர் அறியேன் அணி அறியேன் சிந்தை உந்தும் செய்தி மட்டும் அறிவிட்டேன் ஆசையாலே அப்படிம்பாரு. எனக்கு சீரும் தெரியாது, அணியும் தெரியாது, ஆனா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய சிந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு ஊட்டக்கூடிய செய்தியை மட்டும்தான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன் அப்படிம்பாரு அண்ணா. அண்ணாவை பற்றி பேசும்போது கோபாலன் சொன்ன அந்த நகைச்சுவையெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல அண்ணாவை பத்தி பேசும்போது அண்ணாவினுடைய அந்த மொழி நடை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதையெல்லாம் கோபாலன் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். அதிலும் குறிப்பா ஒரு சம்பவம், அந்த சம்பவம் அண்ணன் சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், அதை அண்ணன் மிஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு முறை அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளோடு, அதாவது தன்னுடைய கட்சி தொண்டர்களோடு ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அண்ணாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணாவை நாம் நினைவு கூறும்போது அவரினுடைய எளிமையை பற்றி தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாம் காமராசரினுடைய எளிமையை பற்றி பேசுகிறோம், அவரை விட ஏழ்மையாக வாழ்ந்தவர் அண்ணா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அண்ணாவினுடைய சட்டையில பட்டன் இருக்காது, பெரும்பான்மையான அவரினுடைய சட்டையில பட்டனே இருக்காது. அப்ப அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, யார்கிட்டயாவது பின் கேட்கிறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிமார்களை பார்த்து, தம்பிமார்களே பின் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணாவை பார்த்து வம்புழுக்கிறாங்க, என்ன அண்ணாவே நீங்களே பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்க நிலைமை என்ன? இவர் பின் கேட்கிறாரு அந்த பட்டன்ல குத்துறதுக்கு. தம்பிமார்கள் சொல்றாங்க, நீங்களே பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கும்போது அண்ணா சடனா ரிப்ளை பண்றாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அண்ணா சொன்னாராம், என்ன செய்வது தம்பிமார்களே, நீங்கள் ஊக்குவித்திருந்தால், அதை யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஊக்குவித்திருந்தால் நான் ஏன் பின்வாங்க போகிறேன்? தம்பிகள் ஆகிய நீங்கள் ஊக்குவித்திருந்தால், ஊக்குவித்திருந்தானா நீங்க ஊக்குவித்திருந்தா நான் ஏன் பின்வாங்க போறேன் அப்படின்னு கேட்டாராம். அதுதான் அண்ணா. அண்ணா தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை தாண்டி, அண்ணா என்ற ஒருவர் இல்லாமல் போயிருந்தால் தமிழர்களாகிய நாம் முகவரி இல்லாதவர்களாக ஆகியிருக்க மாட்டோம், மாறாக முகமே இல்லாதவர்களாக மாறி இருப்போம். 67 அண்ணா போட்ட விதைதான் இன்று வரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு. அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு நான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இங்க இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும், 3வது சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம். இந்த 3ம் தமிழ்நாட்டில் உள்ளவரை தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை ஆள்வதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு. 1967 தொடங்கி இன்று வரை 2025 வரை அண்ணாதான் ஆள்கிறார் தமிழ்நாட்டை அப்படிங்கிறதான் ஒரே ஒரு சிறப்பு. கடைசியா ஒண்ணுதான், அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருதுகளில் பாவலர்களுக்கு சொற்கள் எல்லாம் முந்தி வரும் தமிழ்நாட்டை நோக்கியே என்றும் இந்தி என்னும் மந்தி வரும். அன்பு அண்ணன் கோபால்சாமி அவர்களுக்கு அறிஞர் அண்ணாவை பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழ் என்பது அருவி போல சொட்டி வரும் அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு நிறைவேற்றாரு. ரொம்ப அற்புதமான உரை. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும், அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்த அன்பு அண்ணன் கோபால்சாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம். அருமையா சுஜாதா சஞ்சய்குமார், அந்த நிகழ்ச்சி நீங்க சொன்னது இல்லையா, அந்த பின் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சுருக்கமான நேரத்துல நிறைய தகவல்கள் அண்ணா பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னா அதற்கு அண்ணா அப்படிங்கிறவர் மிக மிக முக்கியமான காரணம். நீங்க சொன்ன மாதிரி உங்களை போன்ற கோபால்சாமி போன்ற நம்ம மாணவர்கள் ஹரிஹரசுதன் இணைந்திருக்காரு. இந்த மாதிரியான தம்பிகள் இருக்கும் வரை தமிழ்நாடு பின் வாங்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க. எப்போ வந்தாலும் உங்களுடைய உரையில் சரி, உங்களுடைய கருத்துக்களும் நிச்சயமாக நம்பிக்கை தருகிறது. மிக்க நன்றி. ரிஷிகேசவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.
அண்ணாவின் தம்பிகள் இங்கு நிறைய இருக்காங்க. கோபால்சாமி, சுஜாதா, சஞ்சய் குமார், ஹரிஹரன். ஓகே, ரொம்ப அழகா கோபால்சாமி பேசிக்கிட்டே இருந்தார். அப்போது இடையில் அந்த இணையம் சவாலாக அவருக்கு இருந்தது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சைலண்ட் சி நெவர் மேட் எ ஸ்கில்ஃபுல் மரைனர் அப்படின்னாங்க. ஒரு அமைதியான கடல் ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்காது அப்படின்னாங்க. ஸோ அந்த இடையூறுகளை தாண்டி அவர் அந்த கண்டினியூட்டி அதை கொண்டுகிட்டு வந்தார். ஒரு தடவை பல முறை. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் விட்டதையும் தொட்டார் நம்ம சுஜாதா சஞ்சய்குமார். ரொம்ப அழகாக அதை மெருகேற்றி கொண்டு வந்து முடித்தார். ஸோ அண்ணா சொன்னாங்களேன், அவர் அடுக்குமொழி, அவருடைய பேச்சு, எழுத்து, அவருடைய ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் தனிமைப்படுத்தி காட்டும் அப்படின்னு. அதனால தான் இவருக்கு சிறந்த முனைவர் பட்டம் எயில் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இவருக்கு கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு புகழடைஞ்சதுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இவருக்கு பேசும்போது ஒரு இடத்துல கேட்குறாங்க, இவருடைய ஆங்கில மொழி புலமை எப்படி இருக்குன்றதை பண்ணி ஒரு வார்த்தையை அடுக்கு மொழியில் பேசுகிறவராச்சுல தொடர்ந்து ஒரே வார்த்தை மூணு தரம் வரணும், ஆனால் வெவ்வேறு மீனிங் வரணும் ஒரே சென்டென்ஸில். அப்படிங்கும்போது இவர் சொன்ன மாதிரி தான், யோசிக்காமல் எப்படி ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி அவர் அங்கே சொன்னது தான் பிகாஸ் ஐ லைக் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜங்ஷன் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரே வார்த்தை ஒரு சென்டென்ஸில் 3 இடத்துல வருது, ஆனால் வெவ்வேறு மீனிங் வருது. இது அவர் யோசிக்காத பயன்படுத்தியது ஒன்று. அடுத்தது இன்னொரு இடத்துல பேசும்போது அவர் ஏபிசிடி இந்த 4 எழுத்துக்களும் இல்லாமல் ஒரு வார்த்தை, இது மாதிரி நீங்கள் 100 வார்த்தை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சவால் போடுறாங்க. அங்கே ஆரம்பிக்கிறார். ONE 1 2 3 4 5 அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. 99 வரைக்கும் ஏபிசிடி எதுவுமே இல்லை. எல்லாரும் ஆவலோட 100ல் மாட்டுவார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்னது ஸ்டாப் அப்படின்னாராம், STOP. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் உலகம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவர் உலக அளவில் அவர் பிரபலமானவர், புகழ் பெற்றவர். அந்த அண்ணாவின் பிறந்த நாளை நமக்கு நினைவு கூர்ந்த நம்ம தம்பிமார்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அண்ணா அவர்களுடைய மொழி புலமையும் அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். வாய்ப்பிருந்தால் ஹரிஹரன் அவர்களும் பேசலாம். அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தென்னாட்டு பெருநாட்சா நம்ம அறிஞர் அண்ணா அவர்களுடைய காஞ்சிபுரம் மண்ணை சேர்ந்த அவருடைய அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திரு கோபால்சாமி அவர் இன்னைக்கு அண்ணாவை பற்றிய பல தகவல்கள் கொடுத்தாரு. அந்த நகைச்சுவையான ஒரு உரையாடல். சுஜாதா சொன்ன மாதிரி ஊக்குனா பின்னு நீங்க ஊக்குவித்த நான் ஏன் பின் வாங்க போறேன், அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சடனா ஒரு யோசித்து சொன்ன இது. இப்ப ரிஷிகேஷன் ஐயா சொன்னது கூட எனக்கு நல்ல ஞாபகம். அந்த பிகாஸ்ங்கிற வார்த்தை ஆங்கில புலமை டபுள்யுமே அவர் வாங்கியிருக்காரு. அழகான அது ஒரு போட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில். ரிஷிகேஷன் ஐயா ஐ லைக் பிகாஸ் அப்படின்னாரு. அது நான் எனக்கு கேள்விப்பட்டது நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ். எந்த வேர்டுமே பிகாஸ்ங்கிற வார்த்தையில முடியாது. நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஆங்கில புலமை, டக்குன்னு அடுக்கு மொழியில பேசுறது, எளிய முறையில பேசுறது. அப்புறம் கூட்டத்துல மணியோ பத்திரை அது சித்திரை மாசம் அந்த கூட்டத்து மேடையில பேசும்போது ஒரு கட்சி இதுக்காக வாக்கு சேகரிக்க அந்த கூட்டத்துல போகும்போது
நைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு. அப்ப வந்து அந்த ஒரு சொன்ன அடுக்குமொழி பேச்சு, மணியோ 10:30, நீங்கள் இப்ப நித்திரையில இருக்கீங்கிறதுக்காக, நீங்கள் இருப்பதும் நித்திரை, எனக்கு இடிவீர் முத்திரை அப்படின்ட்டு அது ஒரு ஒரு அடுக்கு தொடர்ல ஞாபகம் சரியா. ஸோ அந்த மாதிரி அடுக்கு மொழியில பேசும்போது மக்களுக்கு அவரை ரொம்ப பிடித்த ஒரு இது. அவர் இன்னொரு குணாதிசயங்கள் மூக்குப்பொடி போடுவார்னு நினைக்கிறேன். மூக்குப்பொடி போடுற பழக்கம் இருக்கு அவருக்கு. அது கூட ஒரு சின்ன ஒரு செய்தி கூட, அது தொடர்பா ஒரு செய்தி கூட இருந்தது, அது என் ஞாபகத்துக்கு வரல. ஸோ இப்படி அண்ணாவினுடைய புகழ் வந்து எப்போதுமே இருக்கும். வாய்மையே வெல்லுமிங்கிறத வந்து அருமையா கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு இது. ஏன்னா அவரு போட்ட அந்த வாசகம் தான் இன்னமும் பல அரசு நிறுவனங்கள்ல, அந்த நிறுவனங்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, இந்த வாய்மையை வெல்லுமிங்கிற இதை கொண்டு வந்து அவரு தான் எல்லாத்துலயும் வைக்க சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அறிஞர் அண்ணா ஒரு பெரிய மேதை, நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, மக்களுக்கு நல்லா பணியாற்றிருக்காரு, நிறைய சிந்திக்க வச்சிருக்காரு. அவருடைய பேச்சு திறமையில நிறைய கவரப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இன்னும் அறிஞர் அண்ணாவை பத்தி தான் நிறைய பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திரு கோபால்சாமி இன்னைக்கு அவருடைய பற்றிய நினைவுகளை வந்து ஊட்டினதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் கோபால்சாமி. நன்றி. வணக்கம். வாய்மை வெல்லும் அது அண்ணா அவர்கள் எழுதினது அப்படின்றது ஒரு புதிய தகவலாகவும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். வணக்கம், இசைக்கு அலெக்ஸ் கண்ணன். ஐயா பேசுங்க. வணக்கம். சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் எளிது என்பான் வள்ளுவன். அந்த குரலுக்கு இலக்காய் வாழ்ந்து மறைந்த அண்ணாவின் நினைவுகளை நம்மோடு அசையிட்டு சென்ற அருமை ஐயாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். என்ன வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு அண்ணா பிறந்து சுமார் 117 ஆண்டுகள் முடிந்த பிறகும் அவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவரிடம் இருந்த ஆளுமை, அவரிடம் இருந்த தமிழ் புலமை. அவர் பல்கலைக்கழகத்தில் சென்று உரையாற்றிய போது மாணவர்களுக்கு சொல்லுவார், பட்டங்கள் பெற்றுள்ளே பாராட்டுக்குரியீர், ஆனாலும் உங்கள் பட்டங்களை பெற்ற பட்டங்களை பறக்க விட்டு விடாதபடி வாழ்ந்திட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் என்று மாணவர் மத்தியிலே அழகாக பேசுவார். ஒரு முறை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஒரு 50 அல்லது 60 பக்கங்கள் இருக்கும். ஐயா, இன்று ஒரு நாள் மட்டும் அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமா? நான் இந்த புத்தகத்தை படித்து, அதுதான் கண்டதை படித்தால் பண்டிதனாவான் என்பதை அழகாக நமக்கு விளக்கி சென்று இன்றும் தமிழகத்தை அந்த அண்ணாவின் மொழி இல்லாமல் யாராலும் நகர்த்தி கொண்டு செல்ல இயலவில்லை. அண்ணாவை வைத்துக் கொண்டுதான் செல்கிறார். ஆனால் தமிழகத்தில் அண்ணா வாழ்ந்தது போல் யாரும் வாழ முற்படவில்லை என்று கேட்டுக்கொண்டு ஐயா கோபாலசாமி அவர்கள் அருமையான கருத்துக்களை சொன்னார். ஆனால் இணையம்தான் சற்று இடையூறு செய்துவிட்டது. ஆனாலும் மகிழ்வான கருத்துக்கள் மனம் நிறைய கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த சரித்திரம் படைப்போம் சொல்லகத்திலே வருகின்ற தமிழறிஞருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்பேன். ஆனால் சில நேரங்களிலே பின்னோட்டம் வழங்க இயலவில்லை என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மனநிலையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. நீண்ட நாள் கழித்து இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சு தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பேன்னு சொன்னீங்க. முடிந்த போதெல்லாம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கய்யா. மிக்க நன்றி. கோபால்சாமி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கற்பகொள்ளி அம்மா, விஜயகுமாரி அம்மா, சுஜாதா சஞ்சய்குமார், ரிஷிகேஷ்வன் ஐயா, அதுக்கப்புறமா சேவியர் ஐயா, இசக்கி ஐயா, எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறேன். 2 விஷயங்கள் வந்து இப்ப நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அண்ணாவினுடைய பிறந்த தினம் அப்படிங்கிற போது அண்ணா செஞ்ச ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் காசநோயால பாதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய மருத்துவ செலவுக்கு தேவைப்படுகிற போது அண்ணா அவர்கள் என்ன சொல்லுவாரா, என்னை யாராவது பேச அழைச்சிங்க அப்படின்னா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு மணி ஆர்டர் அனுப்பிவிட்டு அந்த ரசீதை எனக்கு அனுப்பி வைங்க, அப்பதான் நான் பேச வருவேன் அப்படின்னு சொல்லுவாரா அண்ணா. தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையை வந்து பட்டுக்கோட்டை அழகிரிசாமியினுடைய மருத்துவ செலவுக்கு கொடுத்து உதவியவர் பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன்.
அதுக்கப்புறமா அண்ணாவினுடைய படைப்புகள் அப்படிங்கும்போது சாதிய ஒழிப்பு, பெண் விடுதலை, பொருந்தா திருமணங்களினுடைய சாடல்கள், போலி சாமியார்கள் அடையாளம் காணுதல், இதெல்லாம் உள்ளடக்கிய படைப்புகளா இருந்திருக்கும். எழுத்துல புரட்சி செய்தவர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லலாம். அண்ணாவினுடைய படைப்புகள்ல வரக்கூடிய வசனங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒண்ணு இப்ப நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்லுவார், தொட்டிலில் கிடக்கும் பாலகனை கொட்டிடத்தேல் வந்தால் அதை விட்டுடல் தகுமோ அப்படின்பாரு. தொட்டில்ல குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அதை தேல் கடிக்க வந்துச்சு அப்படின்னா விட்டுடல் தகுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் எழுதியிருப்பாரு. நாம பேசாம இருந்தாலும் நம்ம வீண் வம்பு வருகிறவர்களை விடக்கூடாது அப்படிங்கிறது இடத்துல இதை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பல படைப்புகள் கொடுத்த அண்ணா அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அண்ணா சொன்ன கருத்துக்களை வாழ்வில் ஏற்று வழிநடப்போம். அண்ணாவினுடைய நினைவை போற்றுவோம். புதியதொரு சமூகத்தை புரட்சி மிக்க சமூகமாக, மறுமலர்ச்சி கொண்ட சமூகமாக, சமூக சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்போம். நல்லதொரு சமூகம் படைப்போம்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. நீங்க பேசுங்க. நன்றிகள் ஐயா. சக்கி ஐயா இன்னைக்கு நல்லாவே பேசினாங்க, நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதுக்கு நன்றி ஐயா. அப்புறம் ஒன்று சொன்னீங்க, வாழ்த்த எனக்கு வயசுல வணங்குகிறோம்னு. வணங்குங்க, வாழ்த்தவும் செய்யுங்க. அந்த வாழ்த்துக்கு வயசே இல்லை, இதுதான் உண்மை. மகிழ்ச்சியே சொல்லியிருப்பாங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எங்கள் பேத்தி ஒரு 4 வயசு இருக்கு, பாட்டிகிட்ட பேசவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஹலோ அப்படின்னும், வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே அவங்க வாழ்க வளமுடன் அவ்வளோ அருமையாக அற்புதமாக அந்த சின்ன குரலில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்கள் வாழ்த்துங்க ஐயா, எல்லாரையும் வாழ்த்திட்டு இருங்க. அதில் நிறைய கருத்து அடங்கியிருக்கு. அதை சொல்ல தான் நான் மேலே வந்தேன். எல்லாருமே அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி கோபால்சாமி அவர்களுக்கு. அண்ணாவை பற்றி இன்றைக்கு நிறைய செய்திகளை நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது உங்களுடைய உரை மூலமாக. நிச்சயமாக இன்னும் அண்ணா நிறைய நாட்கள் வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய நன்மை நடந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கும் அவருடைய கருத்துக்களை எடுத்து செல்லும் தம்பிகள் இருக்கும் வரை அவருடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னது போல நிச்சயமாக இன்னும் அவருடைய கருத்துக்களால் தமிழகம் முன்னேற்றம் பெறும். தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு, தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது யோசித்தா, ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையும் மாத்தணும் தமிழகம் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகளும் வந்தது. அதையும் தாண்டி இன்று தமிழ்நாடாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அண்ணாதான் காரணம். அதற்கும் நம்ம நிச்சயமா நன்றி சொல்ல வேண்டும். மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் முறை மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக் மணி சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5 4 3 2 1 நன்று.